இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏரியும் அமைஞ்சிருக்கு. அந்த ஏரி கரையில் எண்ணற்ற சிற்பங்களை நாங்களாம் நம்ம வர வழியிலே பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு செயல்னே சொல்லலாம். எண்ணற்ற சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரமாகவும் சரி, அந்த குளக்கரையிலையும் அவ்வளோ சிற்பங்கள் வந்து கிடக்குங்க. இதெல்லாம் இந்த ஊர் வந்து 18 சித்தர்களில் ஒருவரான கொங்கணர் சித்தருக்கென்று ஒரு தனி கோயிலும் இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனார் பிறந்த ஊராகவும் இது கருதப்படுது. அவருக்கென்றும் ஒரு தனி சன்னதியை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கென்று ஒரு சன்னதி அமைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா இப்பேற்பட்ட 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கோயிலும் இந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஊருக்கு கண்டிப்பாக அனைவரும் வாங்க. அனைவரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த இடம் மேம்பட்டு மேலும் அழியாமல் பாதுகாக்கப்படும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். அனைவரும் வந்து இந்த இடத்த மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்க. நன்றி. வாழ்க தமிழ்.